ப்ளவுஸில் இந்த மாதிரி பெரிய பார்டர் இருந்துச்சுன்னா அதை எப்படி வந்து கட் ஆகாமல் ஃபுல்லாக வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லைனிங் கிளாத்து நம்ம எப்பயும் போல் 2 இன்ச் கேப் விடுவோம் இல்லையா கீழே, அதே மாதிரி விட்டுட்டு ப்ளவுஸோட கிளாத்து கெட்ட பக்கம் பார்த்து மேலே வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 2 இன்ச் விட்டுருப்போம் இல்லையா, அந்த 2 இன்ச்சில் நம்மளோட பார்டர் வந்து எச்சில் வர மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 2 இன்ச் விட்டுட்டு வந்துருப்போம் இல்லையா, அதில் அழகாக தையல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் கழுத்து சைடு திருப்பி விட்டுருங்க. நம்ம லைனிங் கிளாத்தில் கழுத்து வந்து எப்படி வரைஞ்சிருப்போமோ அது மேலே அழகாக தையல் போட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி நெக்கை ஃபுல்லாக தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு கரெக்டாக அந்த வளைவு பகுதியிலலாம் சின்ன சின்ன அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி அர்க்காத் பண்ணதுக்கப்புறம் கீழே நம்ம 2 இன்ச் லைனிங் கிளாத்தில் எக்ஸ்ட்ரா இருக்கும் இல்லையா, அந்த கிளாத்தை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் உள்பக்கம் பார்த்து திருப்பி விடுங்க கிளாத்தை ஃபுல்லாத்தையும். இந்த மாதிரி ஃபுல்லாக திருப்பி விட்டுட்டு நமக்கு பார்டர் பார்த்திங்க அப்படின்னா கட்டே ஆகியிருக்காது, ஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் கீழே படிமான தையல் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனால நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும். அதே மாதிரி கழுத்து பகுதியிலையும் படிமான தையல் போட்டுக்கோங்க. ஃபுல் பார்டர் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். நிறைய பேர் பார்டர் வந்து ஃபுல்லாக கேட்பாங்க, அவங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க.